ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களால் விருதுநகர் மாவட்டம் வேகமாக முன்னேறி வருகிறது என்று மத்திய இணையமைச்சர் ஹர்ஷ் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஹர்ஷ் மல்கோத்ரா ஆய்வு செய்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்த பின் தமிழகத்தில் 41,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள், சென்னை விமான நிலையத்தில் 1,260 கோடி மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு முனையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 18 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 59 லட்சம் வீடுகளில் கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 89 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு, பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 79 லட்சம் பேருக்கு தலா 5 லட்சம் மருத்துவ காப்பீடு ஆகியவை தமிழகத்திற்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். மத்திய அரசின் சிறப்பு திட்டங்களை பயன்படுத்தி மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக அளவில் வழங்கப்பட்டுள்ளது. முன்னேற்றத்தில் பின்தங்கியிருந்த விருதுநகர் மாவட்டம் மத்திய அரசின் திட்டங்களால் வேகமாக முன்னேறி வரும் மாவட்டமாக மாறியுள்ளது என்றும் கூறியுள்ளார்.